ஆசீர். பாஸ்கா காலம் 7ஆம் வாரம் சனிக்கிழமை. அந்த அன்பு சீடரை கண்ட பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, இவருக்கு என்ன ஆகும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன? நீ என்னை பின்தொடர்ந்து வா என்றார். நற்செய்திக்கு சாட்சி பகரும் எனதருமை அருளாசீர் ஊடக நண்பர்களே, நாத்திகர்கள் மாநாடு ஒன்று நடைபெற்றது. அதில் தங்களுடைய சிந்தனைகளை, கருத்துக்களை, தாங்கள் செய்த ஆராய்ச்சிகளை புத்தகங்களாக எழுதி அவற்றை கொண்டு வந்து ஒரு மேசையின் மீது வரிசையாக அடுக்கி வைத்தார்களாம். அதில் தற்செயலாக கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு கிறிஸ்தவரும் கலந்து கொள்ள நேர்ந்தது. நாத்திகர்கள் வரிசையாக வந்து கடவுளுக்கு எதிராகவும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் விவிலியத்திற்கு எதிராகவும் பேசுவதை கேட்டு இந்த கிறிஸ்தவர் மிகவும் வேதனைப்பட்டார். கிறிஸ்தவர் சென்று வரிசையாக வைத்திருந்த அந்த புத்தகங்கள் மீது தன்னுடைய விவிலியத்தை வைத்துவிட்டு, இதைவிட தலை சிறந்தது, மேலானது எதுவும் இல்லை, இதற்கு ஈடு இணையாக இந்த உலகில் எதையும் சொல்ல முடியாது என்று ஆணித்தரமாக சொன்னாராம். இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு நாத்திகர் கோபம் கொண்டு ஓடி வந்து அந்த விவிலியத்தை எடுத்து அந்த புத்தகங்களுக்கு அடியில் வைத்து விட்டாராம். உடனே அந்த கிறிஸ்தவர், இந்த செயலின் வழியாக நம்முடைய சகோதரர் விவிலியமே அனைத்திற்கும் அடித்தளமானது, அடிப்படையானது, ஆதாரமானது என்று சொல்ல முன்வருகின்றார். உடனே அந்த நாத்திகர் கோபம் கொண்டு, இல்லை இல்லை, அப்படியெல்லாம் இல்லை என்று சொல்லி அந்த விவிலியத்தை எடுத்து அந்த புத்தகங்களின் நடுவில் வைத்தாராம். இப்போது அந்த கிறிஸ்தவர், இந்த சகோதரர் தன்னுடைய செயலின் வழியாக விவிலியம்தான் அனைத்திற்கும் மையமானது என்று சொல்ல முன்வருகின்றார் என்றாராம். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அதையே நற்செய்தி அறிவிக்கும் வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்று மேற்கண்ட கதையும் இன்றைய முதல் வாசகமும் எடுத்துரைக்கின்றன. இறை வார்த்தையை அறிவிக்க வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அதை செய்வதில் நீ கருத்தாயிரு என்று 2 தீமோத்தேயருக்கு எழுதிய மடலிலே 4:2 பவுலடிகளார் சொல்வதை மேற்கோள் காண்பித்துக் கொண்டு, பவுலடிகளாரும் தனது நற்செய்தி பணியை சிறப்பாக செய்தார் என்று லூக்கா இன்றைய முதல் வாசகத்திலே பதிவு செய்கின்றார். வீட்டு சிறையில் வைக்கப்பட்ட போது கூட ரோமை தலைவர்களை வரவழைத்து அவர்களிடத்தில் தன்னுடைய நிலைப்பாட்டை எடுத்து சொல்லி அவர்களுக்கு நற்செய்தியையும் போதிப்பதை நாம் பார்க்கின்றோம். தான் சுதந்திரமாக இருந்தபோதும் சரி, சிறைப்பட்டிருந்த போதும் சரி, மற்றவர்கள் இவரை புரிந்து கொண்ட பொழுதும் சரி, இவரை புரிந்து கொள்ள தவறிய பொழுதும் சரி, மற்றவர்களிடமிருந்து இவருக்கு ஒத்துழைப்பு கிடைத்த பொழுதும் சரி, கிடைக்காத போதும் சரி, எல்லா சூழ்நிலைகளிலும் தனது நற்செய்தி பணியை மட்டும் தொய்வில்லாமல் செய்தவர் புனித பவுல். இந்த நற்செய்தி பணிக்கு மிகப்பெரிய ஒரு தடையாக வந்து நிற்பது தேவையற்ற காரியங்களில் அதிக கவனம் செலுத்துவது. பேதுரு அருகில் இருந்த அன்பு சீடரை சுட்டி காண்பித்துக் கொண்டு, இவருக்கு என்ன ஆகும் என்று கேட்கின்றார். அதற்கு இயேசு அவருடைய முகத்தில் அடித்தார் போல ஒரு பதிலை கூறுகின்றார். நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினால் உனக்கு என்ன? நீ என்னை பின்தொடர்ந்து வா என்று பதில் கூறுகின்றார். அதாவது, அவனை குறித்து தேவையற்ற ஆர்வம் உனக்கு எதற்கு? உனக்கு கொடுக்கப்பட்ட பணியை சிறப்பாக செய்து முடி என்று கூறுகின்றார். அன்புக்குரியவர்களே, இன்று நம்மில் பலரும் தேவையானவற்றிற்கு நேரத்தை செலவிடுவதை விட தேவையற்றவற்றுக்கு அதிகமான கவனமும் நேரமும் செலவிட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் உண்மை. இன்டர்நெட், வாட்ஸ்அப்,
இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ஆன்லைன் விளையாட்டுகள், வெட்டி பேச்சு போன்ற இப்படிப்பட்ட காரியங்களில் நாம் அதிக கவனம் செலுத்துகிறோம், அதிக நேரமும் செலவிடுகின்றோம். இது எந்த அளவிற்கு நமக்கும் சரி, பிறருக்கும் சரி, இந்த சமூகத்திற்கும் சரி பயனுள்ளதாக அமைகிறது என்பதை சிந்தித்து பார்க்கின்ற ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கின்றோம். அடுத்தவர் வாழ்விலும், நடிகர்கள் நடிகைகளுடைய வாழ்விலும் என்ன நடக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ள அதிக ஆர்வமாக இருக்கின்றோம். இதுதான் இன்று பத்திரிகைகள் அதிக அளவில் விற்பனையாவதற்கு ஒரு காரணமாக அமைகின்றது. இது போன்ற காரியங்களில் நமது ஆற்றலை, நமது திறமைகளை வீணாக்காமல் உண்மையான நற்செய்தி பணியில் மட்டுமே கவனத்தை செலுத்தி ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற நாம் ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்வோம். நம்பிக்கையின் நாயகனே எம் இறைவா, நம்பிக்கை எழுந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தார் மத்தியிலே நம்பிக்கையோடு வாழ எங்களை அழைக்கின்றேன். விசுவாசத்தை இழந்து, வேர்களை இழந்து, உறவுகளை இழந்து, இறைவனை இழந்து தவித்து கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தினருக்கு நீரே எல்லாமுமாக இருந்து அவர்களை வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு ஆண்டவரே, நாத்திகர்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்பிக்கையாளர்களாக இருக்கின்ற எங்களுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே, அடுத்தவர்களுடைய வாழ்க்கையிலே அதிக கவனத்தை, ஆர்வத்தை செலுத்தி எங்களுடைய நேரத்தை வீணாக்காமல், எங்களுடைய ஆற்றலை, சக்தியை, பலத்தை வீணாக்காமல், அன்பு ஆண்டவரே, உமது நற்செய்தி பணியை சிறப்பாக செய்வதன் வழியாக, உமக்கு சாட்சிகளாக வாழ்வதன் வழியாக நாங்கள் எங்களை பலப்படுத்தி கொள்ள, எங்களுடைய நம்பிக்கையை வளப்படுத்தி கொள்ள தேவையான அருள் வரங்களை எங்களுக்கு நிறைவாக தாரும். அடுத்தவரை புரிந்து கொண்டு, அரவணைத்து, ஏற்றுக்கொண்டு வாழ்வு நடத்துகின்ற நல்ல வாழ்க்கை சூழல்களை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்து வழிநடத்த எங்களோடு இணைந்து பயணிக்க வாரும் ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே, இன்றைய நாளை ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டிருக்கும் கன்னியாகுமரியை சார்ந்த திரு ஜான் கென்னடி, திருமதி மேரி நிர்மலா, இவர்களுடைய மூத்த மகன் ஜெஃப்ரின், இவர்களுடைய இளைய மகன் டேரியோ, இந்த குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். அன்பு ஆண்டவரே, இதோ இந்த நாள் வரை இந்த குடும்பத்தை உமது திருக்கரத்தில் தாங்கி எந்த ஒரு குறையும் இல்லாமல் உமது அருள் வரங்களை நிறைவாக பொழிந்து இவர்களை வழிநடத்தினீரே. இதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த குடும்பத்தை முழுவதுமாக உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். இந்த குடும்ப தலைவரும் குடும்ப தலைவியும் இந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக, முன்னேற்றத்திற்காக, இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் அவர்களுக்கு வெற்றியை தாரும். நல்ல வேலை வாய்ப்புகளை இந்த குடும்பத்தில் ஏற்படுத்தி தாரும் ஆண்டவரே. இதோ தங்களுடைய தியாக முயற்சிகள் வழியாக இந்த குடும்பத்தை ஒவ்வொரு நாளும் திரு குடும்பமாக உயர்த்த நல்ல வருமானத்தை கொடுத்து, நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்து இவர்களை வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். அன்பு ஆண்டவரே, சிறப்பாக இந்த குடும்பத்தார் முன்வைத்து ஜெபிக்கின்ற கருத்தை ஆசிர்வதியும். அதாவது இவர்களுடைய மூத்த மகன் ஜெஃப்ரின் இதோ வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை எழுதவிருக்கின்ற அந்த தேர்வினை மிக உற்சாகத்தோடு, ஆர்வத்தோடு, தைரியத்தோடு சந்திக்க வேண்டிய அருள் வரங்களை அவருக்கு தாரும் ஆண்டவரே. தூய ஆவியானவரை அவருக்கு துணையாக அனுப்பும். நல்ல ஞாபக சக்தியையும், நல்ல நினைவாற்றலையும், நல்ல அறிவையும் ஞானத்தையும் அவருக்கு கொடுத்து, அங்கு எழுப்பப்படுகின்ற கேள்விகளுக்கு சரியான பதிலை கொடுத்து, அவர் நிரம்ப மதிப்பெண்களை பெற்று சிறந்த ஒரு மாணவனாக இந்த தேர்வில் வெற்றி பெற அவருக்கு அருளையும் ஆற்றலையும் தாரும். அவருடைய இளைய மகன் டேரியோவையும் ஆசீர்வதியும் ஆண்டவரை. அந்த மகனுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதித்து அந்த மகனுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை, ஆன்ம நலத்தை கொடுத்து நீர் வழி நடத்துவீராக. இந்த குடும்பத்தை எல்லா தீய சக்திகளின் தாக்குதல்கள் இருந்து பாதுகாத்து வழிநடத்தியறலும். எந்தவித பொறாமை சம்பந்தப்பட்ட பார்வைகளோ, எந்தவித தீய சக்திகளோ இந்த குடும்பத்தினரை தாக்காமல் நீரே இவர்களுக்கு பாதுகாப்பாக, அரணாக, கோட்டையாக இருந்து இவர்களை சிறப்பாக வழிநடத்தியறலும் ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே, இந்த குடும்பம் எப்பொழுதும் மகிழ்ச்சி, சந்தோஷம், நிறைவு கொண்டு நிறைந்திருப்பதாக. பிரைஸ் தி லார்ட்.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.